என்னடா அது இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு நிலநடுக்கமாரி. ஏய் என்னடா இங்கே இப்படி விரிசல் விட்டுருக்கு. இன்னும் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி ஒரு மாதிரி ஆடி விரிசல் விடுற மாதிரியே இருக்கு. ஏய் காட்ஸிலா. ஏய் என்ன நீ பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டுருக்க? அதெல்லாம் உங்கள் அப்பா கட்டின வீடா? ஏய் நில்லு. ஏய் என்ன நில்லாமல் சொல்ல போயிட்டே இருக்கு. அதெல்லாம் உங்கள் அப்பா கட்டின வீடா? ம் கஷ்டப்பட்டு ஆசையாக நான் சம்பாரித்து கட்டின வீடுடா. இப்படி நாசமாக போச்சுடா. எல்லாம் நாசமாக போச்சு. இங்கே பின்னாடி பக்கத்து வீட்டுலாம் தெரியலையா? ஃபஸ்ட்டு நம்ம வீடை போய் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். போகிற வழியில் பாருங்கள், இங்கே வீட்டெலாம் பட்டு இங்கே பாருங்கள் கார்லாம் இதாகி கிடக்குது. கார்லாம் வெடிஞ்சு போய் கிடக்குது. நம்ம காரு வீடு அதெல்லாம் எங்கேன்னே தெரில. கார்ஷன் கிட்ட தான் எங்கேயோ வந்துருச்சு. அங்கேயும் வந்தாச்சு. ஓகே. அங்கேனா ஏதோ கந்து கிடக்குது. ஆத்தாடி நம்ம காரே இந்த நிலைமையில இருக்குது. ஆசாசியாக வாங்கினேன்டா. அதுவும் இல்லாமல் இது நல்லா டியூரபிலிட்டி வேறடா. ஆசாசியாக வாங்கினது. இது ஸ்ட்ரைட்டாக ஆக்குவோம். ஸ்ட்ரைட்டாக கூட ஆக்க முடியல. புகையே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் மேலேருந்து. இதுக்கு மேலே இது யூஸ் பண்ண மாதிரி தான். இந்த பைக்கை மட்டும் தான் வைக்கணும். பாருங்க புகை எடுத்து பாருங்க. ஏய் காட்ஸிலா அவனை சும்மா விட மாட்டேன். இதை அழிக்கணும்னா அது சைஸுக்கு தான் ஏதாச்சும் மிருகம் வேணும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீட்டை போய் பார்ப்போம். எங்கே இருக்குது நம்ம வீடு? ஆத்தாடி எங்கே போய் வச்சுருக்கு பாருங்க. இருங்க நம்ம போய் காம்பவுண்டு ஏறி குச்சிடலாம். ஏறி குச்சி வந்துட்டேன். இங்கே பாருங்க இப்படி போட்டு வச்சுருக்குது. எங்கடா பாதி ஊட்ட காணோம். இது மண்ணுக்கடியிலே போயிடுச்சுங்க. அடப்பாவி இது இன்னும் இந்த வீடு கூட இன்னும் பழைய வீட்டாக கூட அல்லடா. அதுக்குள்ளே பொச்சு வச்சுட்டாங்க. இருங்க இந்த காட்ஸிலாவை அடிக்கிறதுக்குன்னே நான் போய் இங்கே ஜுராசிக் பார்க்குக்கு போய் அங்கே இருக்கிற டைனோசர் முட்டை எடுத்துகிட்டு வளர்த்து அதை சாவடிக்க போகிறேன் கைஸ். ஐயோ போடுறா பிரேக்கை போய் முட்டி வந்துடுறாங்க. போய் முட்டிட்டேன். ஆல்ரெடி டென்ஷனில் ஓட்டினேன். இப்படி தான் ஆகும் போல். சரி நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டோம். ஆனால் அது மேலே இருக்கிற கோவம் செம்மையான கோவமாக இருக்குது கைஸ். கிங்காங்கு வேறு இல்லை. அந்த காங்கு எங்கே போனானோ. அதனால் நம்ம ஒரு டைனோசரை எடுத்துட வேண்டியதான். காங்கு அப்படியே உள்ளே இருந்தால் அவனை அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஆனால் என்ன அவன் ஆல்ரெடி வளர்ந்து தான் கிடப்பான். நம்மளை போட்டு நசுக்கி போட்டுருவான். அதனால் நம்ம டைனோசர் முட்டையை எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆம்லேட் போட போகிறேன்னு வச்சுக்காதீங்க. அதை வளர்த்து காட்ஸிலாவை தான் ஆம்லேட் போட போகிறேன் கைஸ். ஓகே இப்போ நம்ம வந்தாச்சு. நம்ம இறங்கி முட்டையை எடுத்துடலாம். ஓகே கைஸ் இந்த முட்டை 4-5 முட்டை இருக்குது. இதில் நம்ம ஒன்று மட்டும் போதும். அவங்களோட அம்மா டைனோசராக வளர்ந்த போது டக்குன்னு ஒரே ஒரு முட்டையை மட்டும் எடுத்துகிட்டு போய் வளர்க்க வேண்டியதான் கைஸ். ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஆண்டே நான் வளர்க்குறேன். ஏன்னா நம்ம வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. என்னடா கத்துது? சாப்பாடு வேணும்னு நினைக்கிறேன். இதுவரை என்ன சாப்பிடுமோ? சரி நம்ம ஏதாச்சும் ஒன்று அடிச்சுட்டு கொடுப்போம். புறா அங்கே பாருங்க நம்ம வீடு. புறா அப்புறம் இது புழு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே நான் இப்போ ஒரு கோழி இருந்துச்சு. அதை வெட்டி கொண்டு வந்துட்டேன். ஏய் நல்லா சாப்பிடு. இந்த சாப்பிட்ற மாதிரியே அந்த காட்ஸிலாவை நீ சாப்பிடணும். ஓகே 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 இப்போ 2000 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படியும் நம்ம நல்லா வளர்த்தாச்சு. ஸோ செம்ம பெருசாக இருக்குது. நல்லா கத்துது கைஸ். நல்லா கத்துது. இதே மாதிரி அந்த வாயை பொளந்து அந்த காட்ஸிலாவை சாப்பிட்ரு. ஓகே எஸ் பாஸ் நான் அவனை சாப்பிட்றேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சூப்பர் நல்லாவே ட்ரெயின் பண்ணுறேன் கைஸ். இன்னும் அவ்வளோதான் நல்லா கத்துது. காட்ஸிலா வருது கைஸ். வந்துட்டாப்புல காட்ஸிலா. அங்கே பாரு அந்த அடி. இந்த மாதிரிலாம் கத்தும். ஆனால் அதுக்கு நீ பயப்படாத. நீயும் மறுபடியும் திரும்பி கத்து. நல்லா போட்டு கத்தி அதை கொதறிடு. ஓகே ஐயோ இன்னும் ஒரே படிக்கில் சாச்சிருச்சு. இவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணலாம் வீணா பச்சா. டைனோசர் எந்திரி. எஸ் கைஸ்
மறுபடியும் வந்து எந்திரிச்சிச்சு. ஸோ இப்போ பாரு போடு ஒரே கிக்கு. இது சாகுற மாதிரி நடிக்கலாம். நல்லா போட்டு சாவு, நல்லா போட்டு கடி, போட்டு கடி. இன்னைக்கு செம்ம விருந்து, நல்லா போட்டு கடி. சூப்பர் கைஸ், எப்படி ஒரு வழியா நம்ம கார்ஜியாவோட கதை முடிஞ்சுது. என்னோட வீட்டையை தூக்கி போட்ட சாவு. ஓகே கைஸ், பாய்.